நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ல ஆவரேஜ் ஃபங்க்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு 4 விதமான ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆவரேஜ் ஆவரேஜ் எப்படி கால்குலேஷன் பேக் எண்ட்ல நடக்குதுன்றத பார்ப்போம். அப்புறம் ஆவரேஜ் ஏ. ஸோ ஆவரேஜ் ஏ அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆவரேஜ் ஏ என்ன பண்ணும், இந்த ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் ஏக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்த்துரும். மூணாவதா ஆவரேஜ் இஃப். ஆவரேஜ் இஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்டிஷன் போட்டு ஆவரேஜ் பண்றீங்க. நான் ஆவரேஜ் பண்ண போறேன், பட் ஒரு கண்டிஷனோட ஆவரேஜ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் இஃப்ன்றது தேவைப்படும். நாலாவதா, கண்டிஷன் போட்டு ஆவரேஜ் பண்றீங்க கரெக்ட். ஆனா மல்டிபிள் கண்டிஷன் போட்டு பண்ணணும்னாலும் பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் வந்து ஆவரேஜ் இஃப்ஸ்ல பார்க்க போறோம். இஃப்ஸ்னாலே ப்ளூரல்ல. ஸோ ஒன் ஆர் மோர் கண்டிஷனுக்கு மேல நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஆவரேஜ் இஃப்ஸ் தேவைப்படும். அதை எப்படி போடுறதுன்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை நம்மளோட யூடியூப் சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும் போது இந்த எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம நிறைய ஷார்ட் வீடியோஸ் போடுறோம். என்னன்னா ஒர்க் என்வரான்மெண்ட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள், ஈஸியா கத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையுமே போய் டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆவரேஜ் ஃபங்க்ஷனை அரித்மெட்டிக்கல் மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு டேட்டாவை டோட்டலா ஆட் பண்ணி அதுல எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை டிவைட் பண்றது தான் ஆவரேஜ் அப்படின்றது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது பேக் எண்ட்ல எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். சோ தட் நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஆவரேஜ் எதுக்கு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இந்த சேல் அமௌண்ட்டுக்கு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்போ ஆவரேஜ் அப்படின்னால என்ன மீனிங்னா, சம் டிவைடட் பை கவுண்ட்ன்றது தான் ஆவரேஜோட மீனிங். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம சம் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ அப்படியே நான் சம் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பிராக்கெட் என்டர். நெக்ஸ்ட் இதை கவுண்ட் பண்ண போறேன். அப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கிறது எவ்வளவுனா 7,54,000 சம்திங். என்கிட்ட இருக்க கவுண்ட் பாத்தீங்கன்னா 20 கவுண்ட். இப்போ இது டிவைடட் பை இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுதான் வந்து ஆவரேஜ். ஓகே, 37.729ன்றது ஆன்சரா வருது. இதை நம்ம இவ்வளவு விஷயமா பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலா ஆவரேஜ்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு எந்த நம்பர் நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணும். இந்த சினாரியோல எனக்கு சேல் அமௌண்ட் தான் என்னுடைய ஆவரேஜ். ஸோ அதனால நான் அப்படியே அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சாரு. இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடும். ஓகே, இது பேக் எண்ட்ல இப்படிதான் நடக்குது. ஸோ நமக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் போட்டாலே அதை வந்து நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். செகண்ட் ஆவரேஜ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்த்தலாம். ஆவரேஜ் ஏ அப்படின்னா ஆல்ன்ற மீனிங். ஓகே, இந்த ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் ஏக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் அப்படின்னா கவுண்ட் பண்ணும்போது ஒன்லி ஃபார் நியூமரிக்க மட்டும் தான் கவுண்ட் பண்ணும், நியூமரிக்க மட்டும் தான் சம் பண்ணும். பட் இந்த ஆவரேஜ் ஏன்றது என்னன்னா, உங்களுக்கு டெக்ஸ்டா இருந்தாலும் அதையுமே வந்து கன்சிடரேஷனுக்குள்ள எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நமக்கு இதோட கவுண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 20, ஆனா வந்து 19 தான் காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அது வந்து ஒமிட் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கிச்சு. பட் இந்த டெக்ஸ்டையுமே வந்து அது கன்சிடர் பண்ணிக்கணும், ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சினாரியோல டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 19 போட்டிருக்கோம். இந்த சினாரியோல டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 20 போடும். ஏன் அப்படின்னா இந்த டெக்ஸ்டையுமே ஒரு கவுண்டா கன்சிடர் பண்ணிக்கும். அதுதான் ஆவரேஜோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சுக்கணும். இப்போ இந்த 35.812ன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஓவராலா டோட்டல்ன்றது இதுதான். இது கூட டிவைடட் பை 19 கிடையாது, கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏ அப்படின்னா கவுண்ட் ஆல்ன்ற மீனிங். ஸோ கவுண்ட் ஆல் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 20. இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் போட்டீங்கன்னா 19க்கு தான் கால்குலேஷனுக்குள்ள எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா வெறும் நியூமரிக்க மட்டும் தான் ஆவரேஜ்ன்றது கன்சிடர் பண்ணிக்கும். பட் ஆவரேஜ் ஏன்றது டெக்ஸ்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கும். அப்ப இந்த சினாரியோல இது டிவைடட் பை 20 அப்படின்றதுனால இங்க பாருங்க 35.812 அதுதான் இங்க கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஆவரேஜ்ன்றது என்னன்னா ஒன்லி வந்து டினாமினேட்டரை வந்து எதெல்லாம் வந்து நியூமரிக்கா இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணும். ஆவரேஜ் ஏ அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிக்கும். இதை வந்து 20ன்றதை அதை கன்சிடரேஷனுக்குள்ள எடுத்துக்கும். தேர்டு ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். இப்போ நான் ஆவரேஜ் பண்றேன், ஆவரேஜ் ஏ தெரிஞ்சு போச்சு, ஓகே. பட் ஆவரேஜ் இஃப் அப்படின்னா என்னன்னா, நான் ஆவரேஜ் தான் பண்ண போறேன், ஆனா ஒரு கண்டிஷன் பேஸ்ல ஆவரேஜ் பண்ண போறேன். என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த சம் அமௌண்ட்டை தான் ஆவரேஜ் பண்ணும். பட்
ஒன்லி வெஸ்ட்டுக்கு மட்டும், இல்ல ஈஸ்ட்டுக்கு மட்டும், இல்ல சென்ட்ரலுக்கு மட்டும் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு பண்றீங்கல்ல. சோ அந்த கண்டிஷன் தான் என்னன்னா ஆவரேஜ் இஃப்ன்றது. இப்ப இந்த சினாரியோல என்ன அப்படின்னா, எனக்கு ஈஸ்ட்ட மட்டும் தான் நான் சம் பண்ணி அதோடைய ஆவரேஜ கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஈஸ்ட்ட மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அமௌண்ட்ட மட்டும் நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 2,89,000 சம்திங் வருது டிவைடட் பை 9. ஓகேவா? சோ இந்த சினாரியோ மட்டும் தான் அது வந்து என்ன பண்ணும்னா கன்சிடரேஷனுக்குள்ள எடுத்துக்க போகுது. இதுதான் வந்து ஆவரேஜ் இஃப்ன்றது. ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்ஸ் இஃப்னு போட்டுக்கோங்க. ஆவரேஜ் இஃப் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ப்ரெஃபரபிள். ஒய் பிகாஸ் இது டிஃப்ரெண்ட் இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துரும் எதை எதை இன்புட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ நம்ம கமான்னு கொடுக்கும்போது சம்டைம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்ல போடுறீங்க அப்படின்னா அது தனித்தனி டேப்ல கிடைச்சதுனால ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ரேஞ்ச் கேக்குது. இங்க பாத்துக்கோங்க, நல்லா ரேஞ்சுன்னு ஒன்னு இருக்கு, ஆவரேஜ் ரேஞ்சுன்னு இருக்கு. எதை நீங்க வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் ஆவரேஜ் ரேஞ்ச். எதை வந்து நீங்க ஃபில்டர் கண்டிஷனுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் ரேஞ்ச். சோ அப்போ இந்த ரேஞ்ச்ல எனக்கு இந்த ஈஸ்ட்ன்ற ரேஞ்ச் இருக்கணும். சோ அந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். மேனுவலா டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்ப ஆவரேஜ் ரேஞ்ச்ன்றது எனக்கு சேல் அமௌண்ட் வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சோ தட் நான் சேலை என்டையரா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆவரேஜ் இஃப் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒன்லி ஈஸ்ட்டுக்கு மட்டும் இருக்க வேல்யூக்கு ஆவரேஜ் இஃப்ன்றது கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. நாலாவது ஆவரேஜ் இஃப்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்துருவோம். ஆவரேஜ் இஃப்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டு பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். பட் ஆவரேஜ் இஃப்ஸ் அப்படின்னா என்னன்னா மல்டிபிள் கண்டிஷன் போட்டு பண்றது அப்படின்றது மீனிங். என்ன சினாரியோ அப்படின்னா என்கிட்ட ரீஜியன்ல ஈஸ்ட்னு இருக்கணும், பிளஸ் ஐட்டம்ல டெலிவிஷன் இருக்கணும். சோ இதுதான் வந்து என்னுடைய கண்டிஷன். அப்படின்னா என்ன மீன் ஆகுது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ரீஜியன்ல போயிட்டு நான் ஈஸ்ட்ல போயிட்டு ஃபில்டர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டெலிவிஷன்ல போயிட்டு ஃபில்டர் போட்டுக்கிறேன். சோ அப்போ இந்த 2 மட்டும் தான் கன்சிடரேஷனுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஃப்ஸ் கண்டிஷன் போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ல கொடுத்துக்கிறேன். சோ தட் கிளாரிட்டியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க என்ன கேக்குது அப்படின்னா ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படின்னு கேக்குது. அப்ப ஆவரேஜ் ரேஞ்ச்னா இது என்னது, சேல் அமௌண்ட் தான் ஆவரேஜ் ரேஞ்ச். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ரேஞ்ச்ன்றது ஆவரேஜ் இஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கேட்டிருக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்டா கேக்குது. சோ ஆல்வேஸ் இந்த மேக் ஷூர் இந்த ஹெட்டரை வந்து படிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ரேஞ்ச். அப்ப ஆவரேஜ் ரேஞ்ச்னா எதுனா இந்த சேல் அமௌண்ட் தான் எனக்கு ஆவரேஜ் ரேஞ்ச். அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா ஒன்னோட ரேஞ்ச். கிரைட்டீரியா ஒன்னோட ரேஞ்ச் எது அப்படின்னா எனக்கு ரீஜியன்ல இந்த ரீஜியன் இருக்கிறதுக்குள்ள இந்த ரீஜியன் இருக்கணும். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா எனக்கு இங்க இருக்க ஐட்டம்குள்ள இந்த ஐட்டம் இருக்கணும் அப்படின்றது கன்சிடரேஷன். சோ எனக்கு இதை ஆவரேஜ் பண்ணு. அதுல என்ன கண்டிஷன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரீஜியன் இருக்கணும், இந்த ஐட்டம்குள்ள இந்த டெலிவிஷன் ஐட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் பாருங்க, இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு மட்டும் உள்ளதை டோட்டல் பண்ணி அதோட கவுண்டை மட்டும் டிவைட் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜ் இஃப்ஸா வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது எக்ஸல் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருறோம்.